friends, welcome to our YouTube channel. நம்ம சேனல்ல இப்ப ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தெரியும், நம்ம வீக்லி ஒன்ஸ் நான் நர்சிங் சப்ஜெக்ட்டுக்கான வீடியோஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம் ரொம்ப நியர்பை வந்துருச்சு. ஸோ இது வரைக்கும் ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கவங்க எல்லாருமே நல்லா பண்ணுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப ஈஸி தான். நான் நர்சிங் வீடியோவை ஃபாலோ பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம இத்தனை வீக்ஸ் எடுத்துட்டு வந்தோம் இல்லையா, அந்த கொஷின்ஸ் இல்லாம வேற ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்கா, அந்த கான்செப்ட் நமக்கு இன்னும் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பார்த்து தான் இன்னைக்கான கொஷின்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். இந்த கொஷின் மட்டும் இல்லாம இந்த கொஷின்ல இந்த மாடல்ல வேற என்ன மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வரும் அப்படிங்கிறத பார்த்து நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கேலண்டர் சாப்டர்ல இருந்து வந்திருக்கு. இஃப் த டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் அ வெட்னஸ்டே, வாட் டே வாஸ் இட் 3 days பிஃபோர் த டே பிஃபோர் எஸ்டர்டே? ஓகேவா? கேலண்டர் சம்ம பொறுத்த வரைக்கும் நம்ம கால்குலேஷன்ஸ் இருக்குது. இப்ப இதுல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஃப் த டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் அ வெட்னஸ்டே, டே ஆஃப்டர் டுமாரோனா நாளன்னைக்கு வெட்னஸ்டேவா இருந்துச்சுன்னா, வாட் டே வாஸ் இட் 3 days பிஃபோர் த டே பிஃபோர் எஸ்டர்டே? டே பிஃபோர் எஸ்டர்டேனா முந்தா நாள், நேத்துக்கு முந்த நாள், அதுதான் வந்து டே பிஃபோர் எஸ்டர்டேன்னு சொல்லுவாங்க. அந்த நேத்துக்கு முந்தின நாளோட 3 days முன்னாடி என்ன டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இன்னைக்கு வெட்னஸ்டே, சாரி, டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் அ வெட்னஸ்டே. ஓகேவா? டே ஆஃப்டர் டுமாரோ இஸ் அ வெட்னஸ்டே. அவங்க என்ன சொல்றாங்க? டே ஆஃப்டர் நாளன்னைக்கு வெட்னஸ்டேன்னு சொல்றாங்க. அப்ப நாளைக்கு என்னவா இருக்கும்? டியூஸ்டேவா இருக்கும். இன்னைக்கு என்னவா இருக்கும்? மண்டேவா இருக்கும். அப்போ இன்னைக்கு வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டே பிஃபோர் எஸ்டர்டேவோட 3 days முன்னாடி. டே அப்போனா முந்தா நாளை விட 3 நாளைக்கு முன்னாடி என்ன டேன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் முந்தா நாள் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். எஸ்டர்டே என்ன வரும்? சண்டே வரும். டே பிஃபோர் எஸ்டர்டே சாட்டர்டே வரும். ஓகேவா? சாட்டர்டே, டே பிஃபோர் எஸ்டர்டே சாட்டர்டே. சாட்டர்டேக்கு 3 days முன்னாடி என்ன டே? சாட்டர்டேக்கு 1 day முன்னாடி ஃப்ரைடே, 2 day முன்னாடி தேர்ஸ்டே, 3 day முன்னாடி வெட்னஸ்டே. அப்ப நம்மளோட ஆன்சர் வெட்னஸ்டே. இந்த மாதிரி நீங்க மைண்ட்ல கால்குலேட் பண்ணி போடுறதுனாலும் போடலாம். அப்படி இல்லாம பெரிய இது வந்து சின்ன நம்பரா இருக்கு, ஓகேவா, 1 week உள்ள இருக்கு, நம்ம வந்து நாளைக்கு இன்னைக்கு அப்படி இப்படின்னு கால்குலேட் பண்ணிட்டோம். இதுவே வந்து 25 days கழிச்சு என்ன, 65 days கழிச்சு என்ன அப்படின்னு எல்லாம் கேட்பாங்க. அப்பனா ஒண்ணும் கிடையாது. இப்ப இன்னைக்கு வெட்னஸ்டே அப்படின்னா இன்னும் ஒரு 15 days கழிச்சு என்ன டே அப்படின்னு கேக்குறாங்கன்னா 15 divided by 7 போடணும். ஓகேவா? ஏன்னா 7 daysல தான் எகெயின் அந்த வெட்னஸ்டே வரும். ஓகேவா? அப்ப ரிமைண்டர் என்னன்னு பார்க்கணும். ரிமைண்டர் இங்க என்ன? 1. ஏன்னா 2 7s are 14, பேலன்ஸ் 1. இந்த பேலன்ஸ்ங்கிறது தான் ரிமைண்டர். பேலன்ஸ் 1னா வெட்னஸ்டேக்கு நெக்ஸ்ட் டே தேர்ஸ்டே ஆன்சர். இதே பேலன்ஸ் 2னா ஃப்ரைடே ஆன்சர். அந்த மாதிரி டிவைடட் பை 7 பண்ணிட்டு ரிமைண்டர் பேலன்ஸ் என்ன வருதோ, இதே பேலன்ஸ் உங்களுக்கு 0 கிடைச்சது அப்படின்னா வெட்னஸ்டே தான் ஆன்சர். பேலன்ஸ் 1 கிடைச்சதுன்னா தேர்ஸ்டே ஆன்சர். பேலன்ஸ் 2 கிடைச்சிச்சுன்னா ஃப்ரைடே ஆன்சர். அந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கணும். இந்த சம் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டேன். இந்த மாடல்ல வேற எப்படி எல்லாம் கேக்குறாங்கன்னு சொல்லிட்டேன். சோ கிளியரா பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வேற சம்ஸ் எடுத்து போட்டு பாருங்க, உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, இது என்ன சாப்டர் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் அப்படிங்கிற சாப்டர்ல செயின் ரூல் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த கான்செப்ட் எப்படி இருக்கும் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இந்த சம்ஸ்குள்ள போலாம். கான்செப்ட் எப்படி இருக்கும்னா, இப்ப 5 பேர் சேர்ந்து 4 நாளைக்கு வேலை செஞ்சாங்க. 5 person 4 days வேலை செஞ்சாங்க. 1 டேக்கு வந்து 7 hours ஒர்க் பண்ணாங்க. ஒரு நாளைக்கு 7 hoursங்கிற மாதிரி 4 days ஒர்க் பண்ணிருக்காங்க. எத்தனை பேரு? 5 பேரு ஒர்க் பண்ணி ஒரு 5 லேண்ட ஒர்க் முடிச்சிட்டாங்க. 5 லேண்ட்ல இருக்கிற ஒர்க், அக்ரிகல்ச்சர் ஒர்க் சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி செயின் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். 5 person சேர்ந்து 4 daysக்கு ஒரு நாளைக்கு 7 மணி நேரத்துக்கு ஒரு 5 வேலையும் முடிக்கிறாங்க. அப்ப அதே மாதிரி கேட்பாங்க, 4 person இருக்காங்க, 2 days வேலை பாக்குறாங்க, ஒரு நாளைக்கு 8 hours ஒர்க் பண்றாங்க, எவ்வளவு வேலையை முடிப்பாங்க? அப்படி இல்லைன்னா வேலையை கொடுத்துட்டு எத்தனை டே முடிப்பாங்க? இந்த மாதிரி செயின் மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதேதான் எங்கேயும் வந்திருக்கு. இதுக்கு ஒரு ஈஸியான ஃபார்முலா இருக்குது.
அந்த ஃபார்முலா மட்டும் போதும். நீங்க வேற எந்த கான்செப்டும் போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவை கிடையாது. ரொம்ப ஈஸி. அது என்ன ஃபார்முலா அப்படின்னா பர்சன் 1 இன்ட்டு ஹவர் 1 இன்ட்டு டே 1 டிவைடட் பை பர்சன் 2 இன்ட்டு ஹவர் 2 இன்ட்டு டே 2 ஈக்குவல் டு ஒர்க் 1 டிவைடட் பை ஒர்க் 2. இதுல பர்சன் 1னா ஃபர்ஸ்ட் நம்மள்ட்ட குடுக்குறாங்களே 5 பேர் சேர்ந்து அப்படிங்கிற பர்சன் தான் பர்சன் 1. 4 நாளைக்குன்னு சொல்றது டே. 4 days ஒர்க் பண்றாங்களா, டேல 4 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஹவர் வந்து ஒரு நாளைக்கு 7 hours ஒர்க் பண்றாங்களா, 7 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒர்க் வந்து 5 லேண்ட கம்ப்ளீட் பண்றாங்களா, ஸோ ஒர்க் 1 5. அதே மாதிரி டே 2க்கு நெக்ஸ்ட் நம்மள கேட்கறாங்க இல்லையா, அதுக்கான இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்க ஏதாவது ஒண்ணு இல்லாம இருக்கும், அதைதான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். இதே வந்து சம்டைம்ஸ் டே ஒரு 5 பேர் 4 நாளைக்கு ஒர்க் பண்றாங்க, 5 லேண்ட முடிக்கிறாங்க அப்படின்னு டைரக்டா கொடுத்துருவாங்க. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஃபார்முலால டிஏவே தூக்கிடலாம். இதே டேஸ் கொடுக்க மாட்டாங்க, டிஏ தூக்கலாம். ஹவர் கொடுக்கலையா, ஹவரை தூக்கிடலாம். ஓகேவா, எது கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பண்ணலாம். இதே ஒர்க்கே கொடுக்கலையா, இது அப்படியே தூக்கிட்டு இது 1 1ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, எதுவுமே இல்லை, உங்களுக்கு இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலால இருக்கிறது போட போறீங்க. இந்த பர்சனை பத்தியே பேசலன்னா பர்சனே தூக்கிடலாம், ஹவரை பத்தியே பேசலன்னா ஹவரே தூக்கலாம். அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. ஓகேவா, இப்ப இந்த சம்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். 5 cat catch 5 mice in 5 minutes. இது செயின் மாதிரி வருதா, 5 கேட்டு 5 miceனா 5 எலிய 5 minutesல பிடிக்குது. How many cats are needed to catch 100 mice in 100 minutes? ஓகேவா, இப்போ பர்சன் 1 ஹவர் 1 இன்ட்டு டே 1, இதான் நம்ம ஃபார்முலா. ஃபார்முலால எப்படி சப்ஸ்டியூட் பண்றேன்னு பாத்துக்கோங்க. ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் இந்த ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஃபர்ஸ்ட் பர்சன் 1, பர்சன் 1னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த சென்டென்ஸ் தான் உங்களுக்கு பர்சன் 1. என்ன சொல்லியிருக்காங்க, 5 cats தான் இங்க பர்சன். 5 cats ஹவர் எத்தனை மணி நேரம் அப்படின்னா 5 minutes. அந்த 5 இங்க போட்டுக்கலாம். அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க, டேஸ் பத்தி பேசல, எத்தனை நாளைக்குலாம் பேசல. டேஸ் பத்தி பேசுறதுனால இந்த டேவே நமக்கு வேணாம், ஸோ இன்ட்டு கிடையாது. ஓகேவா, கேச்சஸ் 5 miceனா ஒர்க், அவங்க எவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காங்க, 5 mice கேட்ச் பண்ணிருக்காங்க. டிவைடட் பை பர்சன் 2 என்ன, எத்தனை கேட்டு, ஹவு மெனி கேட்ஸ், நம்மளதான் கேட்டே கேட்டிருக்காங்க. ஸோ அதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், இல்லை நீங்க P2 எப்படியோ வச்சுக்கலாம். 100 mice in 100 minutes. மினிட்ஸ் வந்து 100 mice. இவ்வளவுதான். இதே நீங்க வந்து கிராஸ் மல்டிபிளிகேஷன் பண்ணுவீங்க, இந்த சைடு இந்த சைடு 100 இன்ட்டு 5 இன்ட்டு 5 25ன்னு வச்சிருக்கிறேன். ஈக்குவல் டு இந்த சைடு பண்ணீங்கன்னா 5 இன்ட்டு 100 இன்ட்டு எக்ஸ் 100x வரும். ஓகேவா, எக்ஸை மட்டும் ஒரு சைடு வச்சுட்டு நம்பர்ஸ் எல்லாம் ஆப்போசிட் சைடு கொண்டு போறேன். எக்ஸ் இந்த சைடு இருக்கு, ஆப்போசிட் சைடுல இருக்கிற 100 இன்ட்டு 25 அப்படியே தான் இருக்கும். 100 இன்ட்டு 25, இந்த எக்ஸ் கூட இருக்கிற 5/100 மல்டிபிளிகேஷன்ல இருக்கு, ஆப்போசிட் சைட்ல போகும்போது டிவைடட் பைல போகும், 5 இன்ட்டு 100ன்னு போகும். இப்ப கேன்சல் பண்ணுங்க, 100க்கு 100 கேன்சல் ஆயிடுச்சு. 1 5 is 5, 5 5s are 25. அப்ப வந்து உங்களுக்கு எத்தனை கேட் தேவைப்படும் கேட்டாங்கன்னா 5 cats is our answer. ஓகேவா, ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபார்முலாலாம், அந்த ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஃபார்முலால இருக்கிறத போடுங்க, இல்லாததை விட்டுருங்க. என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு பதிலாக எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, ஆன்சர் ஈஸியா வந்துடும். நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் டாபிக், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பார்ட். இது எதனால இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா, இதுக்கு வந்து நம்மளோட ரூல் தெரியணும். ஓகேவா, என்ன ரூல் அப்படின்னா மேக்ஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாம இருந்திருக்கலாம். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த ரூல் வச்சு உங்களுக்கு ஒரு சம் வர்றதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. அந்த சம் எப்படி வேணாலும் இருக்கலாம், இந்த மாதிரி தான் இருக்கணும் இல்லை, இந்த ரூல் நமக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு செக் பண்றதுக்கான சம்னு வச்சுக்கோங்களேன். போர்ட்மாஸ் ரூல். போர்ட்மாஸ் ரூல்னா ஒண்ணும் கிடையாது. பீனா பிராக்கெட், ஓனா ஆஃப், டீனா டிவிஷன், எம்னா மல்டிப்ளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். ஓகேவா, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த மாதிரி பெரிய ஃபார்முலா, பெரிய ஈக்குவேஷன் கொடுத்து அதுல டிவிஷன், மல்டிபிளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாமே இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை பண்ணணும் அப்படின்னு தெரியாது இல்லையா, அதுக்குதான் இந்த ரூல். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். ஓகேவா, அதுலயே எந்தெந்த பிராக்கெட் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரி சம்ஸ் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும்.
சர்க்கிள் பிராக்கெட் மாதிரி இருக்கும் இல்லையா, இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். அடுத்தது இந்த கர்வ் பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும், இந்த மாதிரி வரும் இல்லையா அந்த பிராக்கெட். அடுத்தது இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டை சால்வ் பண்ணணும். பிராக்கெட்லயே நமக்கு ஃபர்ஸ்ட் எதை சால்வ் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இருக்கு. ஸோ இது மாதிரி ஆர்டர் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ் ஆகும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அடுத்தது ஆஃப் சால்வ் பண்ணணும். ஆஃப்னா ஒன்றும் கிடையாதுப்பா, ஆஃப்னாவும் மல்டிப்ளை தான் பண்ண போறோம். இப்போ 5 ஆஃப் 3 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஜஸ்ட் 5 into 3, 5 3s are 15 தான் ஆன்சர். ஆஃப்னா நிறைய பேருக்கு என்னன்னு தெரியாம இருக்க சான்சஸ் இருக்கு. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் தான், ஆனா மல்டிப்ளை சிம்பிள் வந்துச்சுன்னா அதை நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண மாட்டோம். ஆஃப்னு வந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை சால்வ் பண்ணுவோம், அடுத்தது ஆஃப் சால்வ் பண்ணுவோம், அடுத்தது டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன், இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த ஆர்டர்ல தான் நம்ம ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இந்த ஆர்டர்ல தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினை பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சால்வ் பண்ணணும்? பிராக்கெட். பிராக்கெட்லயே 3 டைப்ஸ் ஆஃப் பிராக்கெட்டும் இங்க இருக்கு. ஓகேவா? நான் வந்து ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டுங்கிறனால மத்த வேல்யூஸ் அப்படியே போட்டுக்கிறேன். மத்த வேல்யூஸ்னா என்ன? 10 divided by 5. நான் ஃபர்ஸ்ட் என்ன பிராக்கெட் தானே பண்ண போறேன், into 1 plus 3. ஃபர்ஸ்ட் என்ன பிராக்கெட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், இந்த பிராக்கெட் தான் பண்ண போறேன். அப்போ இதை மட்டும் வச்சுட்டு பாக்கி எல்லாம் அப்படியே எப்படி இருக்கோ அப்படியே போடுங்க. எதனால நான் அப்படியே போடுங்கன்னு சொல்றேன்னா, ஸ்டார்டிங்ல உங்களுக்கு நிறைய மிஸ்டேக் வர சான்சஸ் இருக்கு. ஒரே ஸ்டெப்ல நான் எல்லாத்தையும் போட்டுருவேன் அப்படின்னு ஸ்டார்டிங்ல போடாதீங்க. போக போக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க அப்புறம் ஒரே ஸ்டெப்ல கூட போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுறதுனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஃபாஸ்டா போட்டீங்கன்னா டைமும் சேவ் ஆகும். 5 மைனஸ் ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் தானே சால்வ் பண்ண போறோம். இந்த பிராக்கெட்ல என்ன இருக்கு? 7 மைனஸ் 7 மைனஸ் 9. ஓகேவா? அப்ப இதுல மூணுத்தையும் சால்வ் பண்ணா 7 மைனஸ் 7 0, 0 மைனஸ் 9 மைனஸ் 9 கிடைக்கும். ஓகேவா? இதோட ஆன்சர் மைனஸ் 9 கிடைக்கும். இங்கேயும் ஆல்ரெடி மைனஸ் இருக்கனால மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகி 5 பிளஸ் 9 ஆகும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பிராக்கெட் சொல்லியிருக்கேன்? இந்த பிராக்கெட் சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா அதனால பாக்கி எல்லாத்தையும் அப்படியே வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோமோ அதை மட்டும் தான் நம்ம சால்வ் பண்ணணும். பாக்கி எல்லாத்தையும் அப்படியே வச்சிருக்கேன். 5 பிளஸ் 9 14, மைனஸ் வெளியில இருக்கு, ஸோ மைனஸ் 14. அடுத்தது என்ன? இந்த ஸ்கொயர் பிராக்கெட் எகெயின் அப்படியே வச்சிருக்கேன். 10 divided by 5 into 1 plus 3 minus 8 minus 14. ஓகேவா? இதுல நிறைய பேர் தப்பு பண்ணுவீங்க. என்ன அடிஷன் சப்ராக்ஷன்ல போய் தப்பு பண்றாங்கன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு பாக்காதீங்க. என்ன தப்பு பண்ணுவீங்க அப்படின்னா, இப்ப ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு 8 minus 14 என்ன வரும்? 6ன்னு சொல்லிட்டு டைரக்டா போட்டுருவீங்க. ஆக்சுவலா என்னன்னா, எந்த நம்பர் பெரிய நம்பரா இருக்கோ அதோட சிம்பிள் தான் வரணும். இப்ப பெரிய நம்பர் இங்க 14 இருக்கு, 14ஓட சிம்பிள் மைனஸ், ஸோ இதோட ஆன்சர் மைனஸ் 6ன்னு வரணும். அது என்ன ரூல் அப்படின்னா, ரெண்டு வேல்யூ உங்களுக்கு பிளஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு வர்ற ஆன்சரை பிளஸ்ல போடணும். ரெண்டும் மைனஸ்ல இருந்தாலும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ரெண்டு சிம்பிளும் சேமா இருந்துச்சு அப்படின்னா, இப்ப 2 இங்க 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 2 3ன்னு இருக்குன்னு. இது வந்து +5, இது -5. சேம் சிம்பிளா இருந்தா ரெண்டுத்தையும் ஆட் தான் பண்ணணும். என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிளை போடணும். இதே வேற வேற சிம்பிள்னு வச்சுக்கோங்களேன், இப்ப +2 -3 அப்படின்னு இருக்குன்னா ரெண்டும் வேற வேற சிம்பிள்னா ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ண ஆன்சர் 1. சிம்பிள் என்ன போடணும்னா எது பெரிய நம்பரோ அதோட சிம்பிள் போடணும். இதே -2 + 3னா +1 ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன இதை போய் ஈஸியானது இதை போய் சொல்லிட்டு இருக்காங்களேன்னு பாக்காதீங்க. இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்களும் இதை டீடைலா பாத்துக்கோங்க. ஏன்னா மிஸ்டேக் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு இந்த ஸ்டெப்ல. ஓகேவா? இப்ப வந்து என்ன ஆன்சர் வரும்? இங்க -6ன்னு வரும். எகைன் மைனஸ், வெளியில மைனஸ், மைனஸ் இன்டு மைனஸ் +6ன்னு வரும். ஓகே, பிராக்கெட் முடிச்சாச்சு. ஆஃப் இல்ல. அடுத்தது டிவிஷன். டிவிஷன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதான் டிவிஷன். 10 divided by 5 2, 2 5s are 10. பேலன்ஸ் உள்ளது அப்படியே போட்டுட்டேன். டிவிஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்த மல்டிப்ளிகேஷன். 2 into 1 2 plus 3 plus 6. மல்டிப்ளிகேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது அடிஷன். 2 plus 3 5, 5 plus 6 11 is our answer. ஓகேவா? ஜஸ்ட் அந்த ரூல் தெரிஞ்சுக்கோங்க. ரூல் தெரிஞ்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. ஆன்சர் கண்டிப்பா ஈஸியா கிடைச்சிரும். தயவு செஞ்சு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஏன்னா சின்ன சின்ன மிஸ்டேக் தான், பிளஸ் மைனஸ்ல தான் நமக்கு மிஸ்டேக் வரும். பெரிய சம்ல எல்லாம் நல்லா பண்ணிட்டு இந்த மாதிரி சின்ன சம்ல விட்டுறாதீங்க. அடுத்தது அப்ராக்சிமேட் வேல்யூ. சிம்பிளிஃபிகேஷன் மாதிரியே தான் இதுவும். இதுல வந்து அப்ராக்சிமேட் வேல்யூன்னு சொல்லுவாங்க. கொஸ்டினை பாருங்க, ஃபைண்ட் த அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் த கிவன் எக்ஸ்பிரஷன். அப்ராக்சிமேட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க உங்களுக்கு அப்படின்னா நீங்க வந்து அதோட எக்ஸாக்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்ப பாருங்க, இந்த கொஸ்டின்ல 99.56ன்னு இருக்கு. நீங்க எந்த ஒரு ஈக்குவேஷனையும் இப்படி 99.56% என்ன அர்த்தம்? டிவைடட் பை 100. இப்ப இதை சால்வ் பண்றது எவ்வளவு கஷ்டமா இருக்கும்.
சோ இந்த மாதிரி கஷ்டப்பட தேவையில்லை. அப்ராக்சிமேட்னா நீங்க ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். ரவுண்ட் அப் பண்ணிக்கிறதுனா என்னன்னா, இப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வேல்யூ இருக்குல்ல, இது 5 இல்லைன்னா 5க்கு மேல இருந்துச்சுன்னா இந்த வேல்யூவை ஒண்ணு ஆட் பண்ணிக்கலாம். இதே பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு கீழே இருந்துச்சுன்னா ஒண்ணு மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப இது எப்படி பண்ற பாருங்க. 99.56 இருக்கு, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 இருக்கு. சோ இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன், 100ன்னு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 100/100 பெர்சன்டேஜ்னாலே by 100 போடணும்னு சொல்லியிருக்கேனா, ஆஃப்னா இன்ட்டு 444 பிளஸ் இங்க பாருங்க, இங்க அகைன் பாயிண்ட்ல இருக்கு. பாயிண்ட் அப்படின்னா 101.24ன்னு இருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு விட கம்மியா இருக்கு. சோ இதோட ஒண்ணு மைனஸ் பண்ணிக்கிறேன், 100. ஏன்னா 100 வச்சா நமக்கு ஈஸியா இருக்கும் இல்லையா, அதுவுமே தான். இது நீங்க 100ன்னு வச்சுக்கலாம், இல்லைன்னா 101ன்னு வச்சுக்கலாம். 100 வச்சா ஈஸியா வரும். அப்ராக்சிமேட்னா நம்ம எப்படி எது வச்சா ஈஸியா இருக்கும் அப்படின்னு பாக்குறது தான் மெயினா. இன்ட்டு 6666. ஓகேவா? இதுக்கப்புறம் கேன்சல் பண்ணும்போது 100 கேன்சல் ஆயிடும், இங்க 100 கேன்சல் ஆயிடும். ஜஸ்ட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போறோம். 444666. 0 பேலன்ஸ் 1, 11 பேலன்ஸ் 1, 11 பேலன்ஸ் 1, 11. This is our answer. 1. ஜஸ்ட் அப்ராக்சிமேட்னா நீங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் வர்றதை எக்ஸாக்டா கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்களே உங்களுக்கு ஈஸியா ரவுண்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் பண்ணிக்கிறத ரொம்ப டிஃபரன்ஸ் வச்சு ரவுண்ட் பண்ணிக்காதீங்க. எந்த அளவுக்கு ஈஸியா வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஈஸியா வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் டைரக்ஷன் டாபிக்ல இருந்து ஒரு क्वेश्चन வந்திருக்கு. Zara walks 60 meter to the east, then she turns left and walks 50 meter, then she turns right and went 70 meter and then turns right again and went 50 meter. ஓகே, அதோட முடிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் how far Zara from the starting point. Zara வந்து ஏதோ இடத்துல வாக் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டு முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எண்ட்ல அவங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது நம்ம இன்ஸ்டியூட்ல கிளாஸ் பார்த்துருக்கவங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தட் சொல்லி கொடுத்துருப்போம். இது இப்போ வந்து நம்ம ஷார்ட்கட் இங்கே சொல்லி கொடுக்க முடியாது இல்லையா ஒரு சம்முக்காக. ஸோ நார்மல் மெத்தட் போடுறோம். நார்மல் மெத்தட்ல இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றோமோ அந்த இடத்துல சும்மா அப்படி டாட் மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கு முன்னாடி டைரக்ஷன் தெரிஞ்சவங்க பார்த்துக்கோங்க, தெரியாதவங்களும் பார்த்துக்கோங்க. நார்த், சவுத், இது வெஸ்ட், ஈஸ்ட். நான் ஈஸ்ட்னு சொன்னா இந்த சைட் போகணும், சவுத்னு சொன்னா இந்த சைட் போகணும், வெஸ்ட்னா நார்த்னா எப்படி. ஓகேவா? இப்ப நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஜாரா எங்க போறாங்க? ஈஸ்ட் 60 மீட்டர் சொல்றாங்க. ஈஸ்ட்னா இந்த சைடு, ஈஸ்ட் 60 மீட்டர் போயிடுறாங்க. இந்த இடத்துல நிக்கிறாங்க இப்போ. தென் ஷி டர்ன்ஸ் லெஃப்ட் அண்ட் வாக்ஸ் ஃபார் 50 மீட்டர். இந்த இடத்துல இருந்துட்டு லெஃப்ட் திரும்புறாங்க அப்படின்னா எந்த சைட் போறாங்க? இந்த சைட். நீங்க அந்த இடத்துல நின்று பாருங்க. சோ அவங்களுக்கு ஈஸியா வரும். லெஃப்ட் திரும்பி 50 மீட்டர் போறாங்க. ஓகேவா? லெஃப்ட் திரும்பி 50 மீட்டர் போறாங்கன்னா அந்த இடத்துல நான் 15 போட்டுட்டேன். ஓகேவா? அது 50, 56 மாதிரி தெரியலாம். ஓகேவா? 50 போயிட்டாங்க. அப்ப இந்த இடத்துல நிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? then she turns right and went 70 meter. இந்த இடத்துல இருந்து ரைட் திரும்புறாங்கன்னா அந்த இடத்துல நீங்க நின்னு பாருங்க. உங்களுக்கு ரைட் சைடு எது? இதுதான். அங்க ஒரு 70 போறாங்க. 70 நோட் பண்ணியாச்சு. and then she turns right again. எங்க என்ன பண்றாங்க? ரைட் திரும்புறாங்க. ரைட்னா இந்த சைடு வருமா? ரைட் திரும்பி என்ன பண்றாங்க? 50 மீட்டர் போறாங்க. அதோட ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஓகேவா? இப்போ ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்க என்னன்னு கேக்குறாங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்க இருக்கு, எண்டிங் பாயிண்ட் இருக்கு. இதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, இப்ப இங்கேயும் 50, இங்கேயும் 50, இது ரெண்டும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா மேல இருக்கிற டிஸ்டன்ஸ் இதுவும் சேம். சோ இங்க இருந்து இங்க ஆப்வியஸா எவ்வளவு இருக்க போகுது? 70. சோ நம்ம ஆன்சர் வந்து 70. இதே வந்து இந்த சம லெஃப்ட் திரும்புறாங்க, ரைட் திரும்புறாங்க, இந்த மாதிரி கொடுக்கலாம். அது இல்லாம இப்ப ஈஸ்ட் 60 போறாங்க, அகைன் ஈஸ்ட் போனதுக்கு அப்புறம் நார்த் 50 போறாங்க. இந்த மாதிரி டைரக்ஷனை டைரக்டா கூட கொடுக்கலாம். எப்படி கொடுத்திருந்தாலும் நீங்க ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஆன்சர் போட்டுட்டு கடைசியா கால்குலேட் பண்ணுங்க. இதுல வேற என்னென்ன கேட்கலாம்? ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இங்க எவ்வளவு டைரக்ஷன், எவ்வளவு டிஸ்டன்ஸ்ன்னு கேட்கலாம். அதுக்கப்புறம் இங்க சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்க, இப்போ இங்க வந்து இங்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு, 60 மீட்டர் போயிட்டு இங்க வந்து ஏ, இந்த பாயிண்டோட பேரு ஏ. அதுக்கப்புறம் இந்த இடத்துல 50 போயிடுறாங்க, இந்த பாயிண்டோட பி. அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டுக்கும் நேம் சொல்லிடுவாங்க. இப்ப என்ன சொல்லுவாங்க? டி டு சி என்ன டிஸ்டன்ஸ் கேட்பாங்க. ஜஸ்ட் இதை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம், அவ்வளவுதான். ஓகேவா? வேற எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற சான்ஸும் சொல்லிடுறேன். ஸோ அந்த சாப்டரை ஒழுங்கா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சம்மு ரீசனிங்லயே
இந்த மாதிரி ரீசனிங் வரும். ஓகேவா? இது என்னன்னா ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸ்டேட்மெண்ட்டுக்கு கீழே ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க, 2 ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. அந்த 2 ஆர்குமெண்ட்ல எது ஸ்ட்ராங் ஆர்குமெண்ட், எது வீக் ஆர்குமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? அதுக்கான ஆப்ஷன்ஸ் கீழே இருக்கும். ஜஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிங்க. படிச்சுட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பத்தி தான் நம்ம யோசிக்க போறோம். அந்த ஆர்குமெண்ட் கரெக்டா இருக்கா ராங்கா இருக்கா. ஒன்னும் இல்ல, இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட், இப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் படிங்களேன். இஸ் பிரைவேடைசிங் ஆல் த ஸ்கூல் இன் இந்தியா த பெஸ்ட் சொல்யூஷன் டு அட்டைன் 100% லிட்ரஸி ரேட். என்ன சொல்றாங்க? இந்தியால இருக்கிற எல்லா ஸ்கூல்லையும் பிரைவேட் ஆக்கிட்டா நம்ம வந்து 100% லிட்ரஸி ரேட் கொண்டு வர்றதுக்கான பெஸ்ட் சொல்யூஷனா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த மாதிரி உங்கள்கிட்ட சொல்றாங்கன்னா நீங்க ஆப்வியஸா என்ன பண்ணுவீங்க? சுத்தி ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா ஆளுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த கான்செப்ட் தான். இப்ப 2 பேர் அந்த ஆர்குமெண்ட் பண்றாங்க. அந்த 2 பேரோட ஆர்குமெண்ட்ல யாரோட ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு தேர்ட் பர்சனா இருந்து பார்க்க போறீங்க. ஓகேவா? இப்ப என்ன ஸ்டேட்மெண்ட், எல்லா ஸ்கூலையும் நம்ம பிரைவேட் ஆக்கிட்டா லிட்ரஸி ரேட் 100% வர்றதுக்கு அதான் பெஸ்ட் சொல்யூஷனா அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாங்க. அதுக்கு ஆர்குமெண்ட் 1 ஃபர்ஸ்ட் பர்சன் என்ன பேசுறாரு அப்படின்னா, எஸ் ஆமா, எதனால அப்படின்ட்டு ஒரு ரீசன் சொல்லியிருக்காங்க. பிரைவேட் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் டெடிகேட்டட் டுவர்ட்ஸ் தர் ஒர்க். பிரைவேட் இன்ஸ்டிடியூட் வந்து அவங்களோட ஒர்க்ல வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாவும் டெடிகேட்டடாவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கா வீக்கா இருக்கா இந்த பாயிண்ட் அப்படின்னா நீங்க ஒரு தேர்ட் பர்சனா இருந்து யோசிச்சு பாருங்க. இப்படி ஒருத்தவங்க சொல்றாங்க அப்படின்னா பிரைவேட் இன்ஸ்டிடியூட் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்குன்னா அப்ப கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ரெஸ்பான்சிபிளா இல்லையா, பிரைவேட் இன்ஸ்டிடியூட் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கா அப்படிங்கிற கொஸ்டின் வருது இல்லையா? சோ இந்த ஆர்குமெண்ட்டை நம்ம ஸ்ட்ராங்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? ஆர்குமெண்ட் நம்பர் 2, செகண்ட் பர்சன் என்ன சொல்றாங்கன்னா, நோ எஜுகேஷன் வில் பிகம் அன்அஃபோர்டபிள் ஃபார் புவர் பீப்புள். அன்அஃபோர்டபிள்னா, அஃபோர்டபிள்னா என்ன? நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியாது, நம்மளால பொருளையோ ஏதோ ஒரு விஷயத்த நம்மளால அடைஞ்சிக்க முடியறது. அன்அஃபோர்டபிள்னா நம்மளால அடைய முடியாது. அப்போ புவர் பீப்புளால, ஏழையா இருக்கிறவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது அந்த எஜுகேஷனை. எல்லாமே பிரைவேட் ஆயிடுச்சுன்னா அந்த அமௌண்ட்டை கொடுத்து நம்மளால படிக்க முடியாத பீப்புள்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட்டை யோசிச்சு பாத்தீங்கன்னா இதுல வேற எந்த கொஸ்டினும் கேட்கறதுக்கு நமக்கு சான்சஸ் இல்லை. இது ரொம்ப வேலிடான பாயிண்ட் தானே. நம்ம இந்தியால எல்லா பீப்புளும் இருக்காங்க. சோ நம்ம புவர் பீப்புளையும் கன்சிடர் பண்ணணும். அவங்களால அதை அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. சோ இந்த ஆர்குமெண்ட் நமக்கு ஸ்ட்ராங்கா படுது. சோ ஆப்ஷன்ல என்ன சொல்ல போறோம்? ஆர்குமெண்ட் 2 ஸ்ட்ராங். ஆப்ஷன் பி, ஆர்குமெண்ட் 2 ஸ்ட்ராங். செகண்ட் ஆர்குமெண்ட் தான் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்ல போறோம். ஓகேவா? என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்ட் ஒன்னும் இல்ல, ஆர்குமெண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாங்க. என்ன ஸ்டேட்மெண்ட் வேணாலும் கொடுத்திருப்பாங்க. கீழே வந்து 2 ஆர்குமெண்ட் கொடுத்திருப்பாங்க. நீங்க ஒரு தேர்ட் பர்சனா இருந்து யோசிச்சு பாருங்க. 2 பர்சனும் என்ன பேசுறாங்க, அந்த இதுல உங்களுக்கு வந்து எந்த ஆர்குமெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கு இந்த சென்ஸ் அவங்க ஒரு ஆர்குமெண்ட் சொல்றாங்க, ஒரு ரீசன் சொல்றாங்க அதுக்கு அப்படின்னா அதுல இருந்து உங்களுக்கு வேற எந்த கொஸ்டினும் வரக்கூடாது. அதுவே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா இருக்கணும். அப்புறம் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுதான் அந்த ஆர்குமெண்ட் இருக்கணும். சம்பந்தமே இல்லாம வேற எதையோ பத்தி பேசிட்டு இருக்க கூடாது. ஓகேவா? இப்போ வந்து இப்ப பிரைவேட் ஸ்கூலா மாத்திட்டா லிட்ரஸி ரேட் வருமானு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஆர்குமெண்ட் 1ல வந்து இந்தியால வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சரி கிடையாது, அதனால நம்ம கண்டிப்பா பிரைவேட் ஸ்கூலை வந்து பிரைவேட் ஆக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது வீக். ஏன்னா நம்ம ஹாஸ்பிட்டலை பத்தி பேசவே இல்லை, நம்மள்ட்ட பேசுறது ஸ்கூலை பத்தி. நம்ம அதை பத்தி மட்டும்தான் நம்ம ஆர்குமெண்ட் பண்ண போறோம். இதுல வந்து சம்பந்தமே இல்லாம ஹாஸ்பிட்டல் பத்தி பேசுறாங்க அப்படின்னா அது வீக் தான். ஓகேவா? லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கிலீஷ்ல இருந்து வந்திருக்கு. விகாஸ் அண்ட் நவீன் டோன்ட் லைக் மீ, டோன்ட் தே. அந்த டோன்ட் தே அடியில அண்டர்லைன் பண்ணிருக்காங்க. அண்டர்லைன் பண்ணிட்டு அது வேற எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டூ தே அப்படின்னா எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வேணாம், நோ இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னா அந்த எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் வேணாம், இருக்கிறதே கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது டோன்ட் ஐ, டூ ஐ. இந்த மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு கமா பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வருது, கொஸ்டின் மார்க் வருது அப்படின்னா அது எப்படி போடுவாங்கன்னா, இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா டோன்ட், இங்க டூ நாட், பி ஆர் நாட், அந்த மாதிரி நாட் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இங்க நாட் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்து ஆர் நாட் அப்படின்னு இருக்குன்னா, ஆர் நாட், இந்த கமாக்கு முன்னாடி ஆர் நாட் இருக்குன்னா இந்த கொஸ்டினுக்கு முன்னாடி ஆர் தான் வரணும், ஆர் நாட் வரக்கூடாது. இங்கேயும் டோன்ட் வந்திருக்கு, இங்கேயும் டோன்ட் வந்திருக்கு. ஸோ இங்க டோன்ட் வரக்கூடாது, டூ தான் வரணும்.
ஓகேவா? அடுத்தது பக்கத்துல இருக்குல்ல தே, இதை எதை வச்சு வருதுன்னா இங்க எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தவங்க இருந்தா ஐ, 2 பேர் 3 பேர் இருந்தாங்கன்னா தே. சோ இங்க 2 பேர் இருக்காங்க, சோ டூ தே, இதுதான் வரணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். சோ இந்த மாதிரி வேற கொஸ்டின் கொடுத்திருந்தாலும் நல்லா பாத்துக்கோங்க. இங்க நாட் வந்துச்சுன்னா இங்க கொஸ்டின்ல நாட் வரக்கூடாது. இந்த இடத்துல நாட் வந்துச்சுன்னா இங்க நாட் வரக்கூடாது. இதே இங்க வராம டூ லைக் மீ, பிகாஸ் அண்ட் நவீன் டூ லைக் மீன் வந்துச்சுன்னா இங்க வந்து டோன்ட் தே, இங்க நாட் வரலன்னா இங்க வரணும். ஓகேவா? அதுதான் நம்மளோட ரூல். ஓகேவா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். எல்லாருமே நல்லா பண்ணுங்க. இது வரைக்கும் பார்த்த எல்லா ஆப்டிடியூட் ரீசனிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறோம். நம்ம இன்ஸ்டியூட் பத்தி தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கு சொல்றேன். வெண்பா நர்சிங் கோச்சிங் இன்ஸ்டியூட், நம்ம நர்சிங்கான கோச்சிங்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம பாண்டிச்சேரியில இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வர்ற ஆர்ஆர்பிக்கான பேட்ச் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ ஜிப்மரோட பேட்ச் முடிய போது ஆர்ஆர்பிக்கான பேட்ச் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போறோம். இதை நீங்க இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிக்கணும், உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு மெசேஜ் ஆர் கால் பண்ணுங்க. 7418581443. எல்லாருமே நல்லா எக்ஸாம் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.